ஓம் வாக்தேவியை च வித்மஹே விருஞ்சிபத்னியை च தீமஹி தன்னோ வாணி பிரசோதயாத். அன்பானவர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக ஜோதிட சாஸ்திரம் பற்றிய விஷயங்களை இங்கே வெளியிடுகிறேன். ஜோதிடர்கள் மீது மக்கள் அனைவருக்குமே நம்பிக்கை என்று சொல்ல முடியாது, அல்லது ஜோதிட சாஸ்திரத்தின் மீதும் மக்கள் அனைவருக்குமே நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது. ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மை. ஆனால் ஜோதிடர்கள் எல்லோருமே உண்மையானவர்களா என்று சொல்ல முடியாது. ஏன் இந்த கருத்து மக்களிடையே நிலவி வருகிறது என்றால், சிலர் தங்களுடைய ஜாதகங்களை ஜோதிடர்களிடம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது பற்றியோ அவர்களை அணுகினார்கள் என்றால், அந்த நேரங்களில் சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கவும் செய்கிறது, சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்காமலும் போய்விடுகிறது. ஆகையினால் ஜோதிடர்கள் அனைவர் மீதும் மக்களுக்கு அவநம்பிக்கை இருக்கிறது. ஜோதிடர்கள் என்றாலே பொய் கூறுபவர்கள், உண்மையை உரைப்பவர்கள் அல்ல என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஜோதிடர்கள் எல்லோரையுமே குறை சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், வரக்கூடியவர்களிடம் உண்மையை எடுத்துரைத்து எதிர்காலத்தில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு, நீ அனுபவிப்பேன்னு சொன்னான்னா அவளுடைய மனதில் எங்கே ஒரு கவலை வந்து விடுமோ என்ற எண்ணத்தில் கூட ஜோதிடர்கள் சொல்லலாம். ஆனால் இப்பொழுது ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அனைவருமே நல்லது நடக்கும் என்று சொல்லி நம்பி ஏமாந்து போவதை விட, என்ன நடக்குமோ அதை சொல்லிவிட்டால் நாங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் உள்ளதை உள்ளபடி சொல்வதே இப்பொழுது ஜோதிடர்களுக்கு நல்லது என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு வரும்பொழுது, பழைய காலத்துல மகரிஷிகள் எல்லோருமே ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு ஆராய்ந்து அனுபவித்து ஆராய்ந்து உணர்ந்து அதை வெளியிட்டார்கள். அதன் பின் வந்த அவர்களுடைய வம்சாவளிகள் அனைவருமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி மிகவும் விரிவாக கூறியுள்ளார்கள். இடையில் இப்பொழுது அந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நுணுக்கங்களை ஜோதிடர்கள் கூறுவது இல்லை. நுணுக்கத்திற்கு உள்ளேயே, அதாவது சூட்சும விஷயத்துக்குள்ளேயே போவது இல்லை. ஆகையினால் சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்படுகின்றன. இந்த தவறுகள் எதுவுமே ஏற்படாமல் சூட்சும விஷயத்தை ஆராய்ந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரால் உண்மையை அப்படியே நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கூற முடியும். அதிலும் கடந்த காலத்தை பற்றி முதலில் நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அவர்களுக்கு நாம் எதிர்காலத்தை பற்றி கூறும்போது அந்த ஜோதிடர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வரும். ஆகையினால் ஒரு மனிதன் தனது கஷ்டங்களையோ அல்லது எதிர்காலத்தையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய கஷ்டங்களுக்கு நிவர்த்தி உண்டா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது அந்த ஜோதிடர் அவரது ஜாதகத்தினுடைய சூட்சும விஷயங்களை நன்கு ஆராய்ந்து கூற வேண்டும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே 12 ராசிகள் இருக்கின்றன. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். வானுலகில் சூரியனும் சூரியனை சுற்றக்கூடிய கோள்களும் இந்த 12 ராசி சக்கரத்தில் இடம்பெறுகின்றன. மொத்தம் 9 கோள்கள் இடம்பெறுகின்றன. ராமாயண காலத்தில் 7 கோள்கள் தான், ராகு கேதுக்கள் கிடையாது. அதன் பிறகு ராகு கேதுக்கள் வந்த பொழுது இப்பொழுது 9 கிரகங்களாக இந்த 12 ராசி சக்கரத்தில் 9 கிரகங்கள் இடம்பெற்று ஒரு மனிதனுடைய நிலையை நிர்ணயிக்கின்றன. இவனுடைய பிறப்பு, யாருக்கு பிறப்பான், அவனுடைய எதிர்காலம் என்ன, அவனால் படிக்க முடியுமா முடியாதா, அவனால் நல்ல நிலைக்கு வர முடியுமா முடியாதா, அவனுக்கு நல்ல உத்தியோகம் உண்டா, நல்ல வாழ்க்கை துணை உண்டா, நல்ல குழந்தைகள் உண்டா, அல்லது வாழ்க்கையில் அவமானங்களையும் மற்ற கஷ்டங்களையுமே அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டா என்று எல்லாவற்றையுமே சொல்லிவிடுகிறது ஜாதகம். இதுல என்னவென்று கேட்டால், ஒரு மனிதன்
பிறக்கும் பொழுதே பணக்காரனாக இருந்து மரணம் அடையும் வரை பணக்காரனாகவே வாழ்ந்து முடிந்தவர்களும் உண்டு. அதேபோல் பிறக்கும் பொழுது வறுமையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் செல்வச் செழிப்பு ஏற்பட்டு வாழ்ந்து முடிந்தவர்களும் உண்டு. பிறக்கும் பொழுது வறுமையில் இருந்து சாகும் வரை வறுமையிலேயே இருந்து மடிந்தவர்களும் உண்டு. ஆகையினால் இந்த இடத்தில் எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அப்போ இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு என்ற நிலையைத்தான் சொல்லுகிறது ஜாதகம். ஆகையினால் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது பொய்யில்லை என்று முதலில் மக்கள் அனைவருமே உணர வேண்டும். அதை உணர்வதற்கு ஜோதிடர்களும் ஒத்துழைக்க வேண்டும். இனி ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் 12 ராசிகள், அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகள் இடம்பெறுகின்றன. இந்த 12 ராசிகளிலும் 9 கிரகங்கள் இடம்பெற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கின்றன. இதிலே என்னவென்று கேட்டால், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் உரிய கிரகமாக வருவது, அதாவது அந்த இரு வீடுகளுக்கும் தலைவனாக வருவது செவ்வாய். ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் தலைவனாக வருவது சுக்கிர பகவான். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் தலைவனாக வருவது புத பகவான். கடகராசிக்கு சந்திர பகவானும் சிம்ம ராசிக்கு சூரிய பகவானும் தலைவர்களாக இருக்கிறார்கள். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவானும், மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவானும் தலைவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை இன்னென்ன ராசிகளுக்கு அதிபதி கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவது உண்டு. அதேபோல் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இந்த 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 ராசிகளிலும் இந்த 27 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. இந்த 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளில் எப்படி இடம்பெறுகிறார்கள் என்று கேட்டால், ஒரு ராசியில் 2.25 நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறார்கள். 2.25 நட்சத்திரங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் உண்டு என்று. இங்கே மேஷராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலாக வருவது மேஷராசி. இந்த மேஷராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்று 9 நட்சத்திர பாதங்கள் இடம்பெறுகின்றன. ரிஷபராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் கார்த்திகை நட்சத்திரங்கள் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரங்கள் 4 பாதங்கள், மிருகசீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. மிதுன ராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிருகசீஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என்ற ரீதியில் 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. கடகராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் ஆக 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. சிம்ம ராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இடம்பெறுகிறது. ஆக 9 நட்சத்திர பாதங்கள் இடம்பெறுகின்றன. கன்னிராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்ரா நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. துலா ராசியை எடுத்துக்கொண்டால் சித்ரா நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. விருச்சிக ராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆக மொத்தம் 9 பாதங்கள் விருச்சிக ராசியில் இடம்பெறுகின்றன. தனுசு ராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இடம்பெறுகின்றன. மொத்தம் 9 பாதங்கள். மகர ராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆக 9 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. கும்பராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. மீனராசியை எடுத்துக்கொண்டோம் என்றால்
பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இடம்பெறுகின்றன. ஆக இந்த 27 நட்சத்திரங்களையும் 2.25 நட்சத்திரங்கள் வீதம் 12 ராசிகளும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றன என்ற அர்த்தம். இதில் பார்த்தோம் என்றால் மேஷம் முதல் கடகம் வரை பார்த்தால் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வரை கடகராசியில் இடம்பெறுகிறது. அதே போல் சிம்ம ராசியில் இருந்து விருச்சிக ராசி வரை மகம் முதல் கேட்டை வரை இடம்பெறுகின்றன. தனுசு ராசியில் இருந்து மீன ராசி வரை மூலம் முதல் ரேவதி வரை இடம்பெறுகின்றன. அதாவது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதனுடைய நட்சத்திரத்தில் முடிவடைகின்றன. இதில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களுமே கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். அதேபோல் பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள். மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் புத பகவானுடைய நட்சத்திரங்கள். ஆக 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களையும் தங்களுக்காக ஒவ்வொரு கிரகமும் 3 நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். அதாவது இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி கிரகங்களாக வருகிறது என்று அர்த்தம்.